அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மள்ல நெறைய பேர் வந்து தண்ணியுடைய அந்த விஷயத்த வந்து ரொம்ப லேசாகவும், ரொம்ப அ வீணாக்குறோம். ஸோ எந்த அளவுக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க குளிக்கும்போதா இருக்கட்டும், ஒசு செய்யும்போதா இருக்கட்டும், இல்லன்னா நீங்க வந்து அ ஏதாவது கை கழுவும்போதா இருக்கட்டும், ஸோ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஏகப்பட்ட தண்ணிய வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த தண்ணீன்ற அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய நியாமத்துன்றது அல்லாஹ் அது இல்லாதவங்க கிட்ட போய் கேளுங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, கசால வந்து தண்ணி இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தண்ணீன்றது வந்து உண்மையாவே எப்போ கஷ்டமா ஃபீல் ஆகும் அப்டின்னா, நோன்பு இருந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த தண்ணியோடைய அருமை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் எந்த ஒரு உடம்புல போகாம, வாயெல்லாம் காஞ்சு போய் எச்சைய வந்து முழுங்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில தான் தண்ணியோடைய அருமை தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நியாமத்த வந்து நம்ம ரொம்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தண்ணி குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்றதும், தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதும், அத வந்து சுன்னத்தான முறையில இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எப்படிலாம் அந்த தண்ணிய வந்து பயன்படுத்துனாங்க. உட்காந்து குடிக்கிறது, 3 வாட்டி இது பண்ணி குடிக்கிறது. ஸோ தண்ணிய பார்த்து குடிக்கிறது. இந்த மாரி சில நெறைய சுன்னத்துகள் இருக்கு. இந்த சுன்னத்துகள பின்பற்றி நம்ம அந்த தண்ணிய குடிச்சோம் அப்படின்னா, நம்ம உடம்புல போற அந்த தண்ணி வந்து எந்த ஒரு வியாதிகள்ல இருந்து தப்பிச்சு விடும். தேவையில்லாத பிரச்சனைகள், அழுக்கு இது எல்லாமே எடுத்து விடும். நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ குடுக்கும். சயின்டிஃபிக்கலாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தண்ணிய வந்து அதிகமா குடிக்கணும். குடிக்கிறவங்களுடைய உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட அந்த தண்ணிய வந்து நம்ம அல்லாஹ்வுக்காண்டி நன்றி செலுத்திட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா, அது அல்லாஹ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வாய் நம்ம வைக்கும்போதும் அது அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லுங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அல்லாஹ் இந்த தண்ணிய நம்மளுக்கு தாராளமாக குடுத்ததுக்கு அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் குடுக்காம இருக்கானோ, அவங்களுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்காண்டி நம்ம துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கான வீடியோல சந்திப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.